நாங்க போன கிளாஸ்ல எந்த இடத்துல இது போறது தொடர்பா பல விஷயங்களை பேசிக்கிறோம். அதுல முதல் பகுதி ஓ இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். இரண்டு எழுத்துக்கள் என்ற பகுதியிலிருந்து நான் போவோம். எந்த இடங்கள் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆகணுமோ அந்த இடத்துல நாங்க ஃபாஸ்டா போக நிமிஷா. சரி, இப்ப இதுல சரி சரி சில விடயங்களை அடிப்படையில இருந்து நான் தெரிஞ்சு கொண்டு போய் தருவோம். இந்த அடையாளம் சரி இந்த ஆ அடையாளத்துக்கு நீ என்ன பேர் சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? மண் விளங்கல. மண் வன் அப்படியா? ஜஸ்ட் மண் ஓ இல்ல இந்த மேலுக்கு இருக்கிற அடையாளங்களுக்கு தானே இதுக்கு ஒரு பேர் உண்டு. ஓ இதுக்கு என்ன பேர்? சவர் சவர் சவரன் செஞ்சுக்கிறீங்க. குட், நல்லா. ஹயர். ஓ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட சரியான பெயர் வந்து ஃபத்ஹத்துன். என்ன பெயர்? பத்ஹத்துன் ஃபத்ஹத்துன். மறக்கப்படாது இது. பத்ஹத்துன் நாங்க போக போக ஓ நாங்க பல இடங்கள்ல இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். ஓ இந்த பெயர் வந்து ஃபத்ஹத்துன். பத்ஹத்துன் ஓ சரி, எந்த எழுத்துக்கு மேல ஃபத்ஹத்துன் வந்தாலும் அது, ஓ உதாரணத்துக்கு மேல அலிஃபுக்கு மேல வந்துச்சு என்றால் பாக்கு மேல வந்துச்சு என்றால் ப என்ற இப்படி சவுண்ட்லாம் போகும். ஓ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உங்களோட பழைய பேரை ஓ கூட நீங்க அடையாளப்படுத்திப்பீங்க. அப்ப இந்த ஓ ஃபத்ஹத் பந்தத்து உட நான் இப்ப இதை ஓதுறதுக்கு ஒரு மெத்தட் உண்டுகிறேன். இப்ப நீங்க சரி இதுக்கு முன்னால் இருக்கிற பாடத்தை நாங்க உங்களுக்கு பார்க்கல, தனித்தனி எழுத்துக்கள் என்ற பாடம் பார்க்கல, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி. சரி அப்படித்தானே? இப்ப சரி இந்த ரெண்டு எழுத்துக்கள் ஓ வார பாடத்தை நாங்க ரெண்டு மெத்தட்ல ஓதணும். ஒவ்வொன்றையும் இரண்டு ம், மெத்தட்ல நாங்க ஓதி கொண்டு போவோம். சரி முதலாவது மெத்தட் என்ன செய்யும் என்றால் தனித்தனி எழுத்துக்களாக ஓதுவோம். உதாரணத்துக்கு சரி முதலாவது இருக்கிற மீம் என்ன? மீமுக்கு மேல மீமோ ஃபத்ஹத்து நீக்கி அப்ப இதை எப்படி உச்சரிக்கணும்? ஓ ம. ஓ ம எஸ். மீ அதுக்கு ம ம அதுக்கு போற நீக்குது நூன் நூ நீக்குது. வெரி குட். அப்ப நூனுக்கு மேலேயும் என்ன அடையாளம் நீக்குது? பத்ஹத்ரி அதே ஃபத்ஹத்து நீக்குது. அப்ப அந்த நூனை மட்டும் எப்படி ஓ உச்சரிப்போம்? ஆ நூன் நூன் இல்ல நூன் தான் அப்படி இல்ல இல்ல, ம், இந்த நூனுக்கு மேல இருக்கிற இப்ப ம், மீமுக்கு மேல ஃபத்ஹத்துன்னு வச்சதால அதை ம என்று உச்சரிச்சோம். ம ம ஆ அப்ப நூனுக்கு மேல ஃபத்ஹத்துன்னு வச்சா ந ந. வெரி குட். ந ந நீட்டக்கூடாது. ம், நீட்டுறது ம், இல்ல. அப்ப இதான் ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சரி தனித்தனி எழுத்தாக நாங்க ஒவ்வொன்றையும் ம், எங்களுக்குள்ள சொல்லிக் கொள்வோம். சரி ரெண்டாவது சரி ஸ்டெப் என்ன செய்ய வேண்டால், ரெண்டையும் ம், சேர்த்து நாங்க எப்படி நீங்க தனித்தனி எழுத்துக்களாக சொன்னீங்களோ அதே ஆ அமைப்புல அதே வடிவத்துல நீங்க மொத்தமா சொல்லணும். அப்ப முதலாவது எப்படி வரும்? சரி மென. ம மன எஸ். ம ஃபர்ஸ்ட் முதலாவது மன முதலாவது ஸ்டெப்ல வரப்போது தனித்தனி எழுத்துக்களாக ம ஓ ந என்று வரும். ஓ செகண்ட் ஸ்டெப்ல ம் நாங்க ரெண்டையும் சேர்த்து மன ம் என்று சொல்லுவோம். இப்படி மன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் சரி ஸ்டெப் நான் சொல்லி கொண்டிருக்க மாட்டோம். அது எங்களுக்கு ஒரு ஓ அடையாளமா நான் வச்சுக்கொள்வோம். அப்ப இதெல்லாம் சரி மட்டுமே ஓகே இல்லாம நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ம ம் ந மன. சரி ம இந்த ம அமைப்புல நாங்க மன பிராக்டிஸ் பண்ணணும். சரி ரெண்டாவது வாங்க பாப்போம். ம ம த அதுல நல்லா ல ஞாபகம் வச்சுங்க பிரதர், நீட்டப்படாது. ஆ எந்த ஒன்றையுமே நீட்டுறதுக்கு த எங்களுக்கு அனுமதி இல்லை. ம சரி ந த த ல ரெண்டாவது எப்படி வரும்? த ல த என்றா பெல. ஏன் பெல? தல நாங்க இழுக்கிறோம் ஏன்னா த அல்ல. ம் த. ம் த தல் திருப்பி ரெண்டாவது த ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். எப்படி வரும்? தல் தல் தல். தல் என்றா பெலே. த ல ஆ த ல. த ல ஆ, அது பிறகு சேர்த்து சொல்லணும். ஒரு ஒரு முறை நிப்பாட்ட முடியப்படாது. த த ல. த ல த ல என்கிறது பெல. ஆ, அப்போ தாலா த லங்கிறது பெல. ஏன் அது ட என்று நீட்டுப்படுது? ஓ நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லி காட்டினே, முதலாவது ஓ மேனன்னு சொல்லல. ம முதலாவது சொன்னேன் சரி பாத்துக்கோங்க. ம ம் ந ம மன. மன ம ந மன எஸ் த எஸ். ல தல வெரி குட். த லா அல்ல. த ம் இந்த எழுத்துக்குரிய உச்சரிப்பு வந்து வரணும். இப்ப நாங்க அதையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போவோம். நான் மிச்சம் ம் டீப்பா ம் எழுத்துக்கள் உச்சரிப்புல பார்க்காட்டியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சரி சரி அதுல ஒரு முன்னேற்றம் ஒன்று தேவைப்படும். லா அல்ல சரி இது. ல. ம் எப்படி ல வரணும்? ல. ல அப்ப ரெண்டாவது ஓ வரணும் எப்படி? த ல. த தல. ல ல இப்ப நான் சொன்னது த போல சொல்லி ல காட்டுங்க பாப்போம். த ல த ல வெரி குட்.
த என்று போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச நல்லம். த ல தல தல. தல திருப்பி. தல அது தல தல இல்ல இல்ல, நீங்க த நீட்டுறீங்க. நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்கு கொண்டாட எடுக்கணும். நான் நீட்டல்ல. த ல தல. தல தல வெரி குட் வெரி குட். முதலாவது கொஞ்சம் வாங்க பெஸ்ட் பண்ண பார்ப்போம். முதலாவது எப்படி வரும்? ம ந மன எஸ், அதுலயும் மா நா என்று போய்த்திடக்கூடாது. இப்ப நீங்க உச்சரிச்சதே சரி. ம ந மன. மன ம ந மன ம ந மன. அது போல ம ந மன. ம ந மன எஸ். இப்போ வாங்க ரெண்டாவது. குட், நல்ல ரெண்டாவது சொல்லுங்க பாப்போம். தல தல வெரி குட். இப்போ மூணாவதுக்கு வாங்க. மூணாவதுல முதலாவது எழுத்துக்கு தானே. இது எப்படி சொல்றது? த எவ்வளோங்கல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. த த த த அல்லது அது வரணும். துவா. எப்படி? கா வாய் கா ஃபுல்லா சொல்லுங்க. துவா. வாய் ஃபுல்லா சொல்லுங்க. சவுண்ட் அப்படியே வானத்தை நோக்கி கொண்டு போங்க. இப்ப இதுவரைக்கும் நீங்க அவதானிச்சு பார்த்தா விளங்கும். முதலாவது ரெண்டையும் நாங்கமே கீழ் நோக்கி சரிவாகத்தான் சவுண்டை கொண்டு போனோம். மே சரி நே என்று கீழ் நோக்கி தான் கொண்டு போனோம். ஓ ரெண்டாவது நீங்க அவதானிச்சு பார்த்தீங்கடா விளங்கிக்கும். த என்று கீழ் நோக்கி போகுது. திருப்பி ல என்று நீங்க லா என்று சொன்னீங்க. மேல் நோக்கி லா என்று ஓ செல்ல பெலன்னு சொன்னேன். கீழ் நோக்கி தான் நான் ஓ செல்லணும் சொன்னேன். ம் அடிப்படையில் என்னன்னு சொன்னா முழு அரபு ம் எழுத்துக்கள்லையும் 27 ம் எழுத்துக்களை தானே. அந்த ஓ எழுத்துக்கள்ல ஏழே 7 எழுத்துக்கள் மட்டும்தான் வானத்தை ம் நோக்கி தடிப்பாக கவனமா ம் வாய் ஃபுல்லா உச்சரிப்போம். ஆ சரி உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல அத்தகைய எழுத்துக்கள் ரெண்டே 2 எழுத்துக்கள் தான் நான் தந்திக்கிறோம். ஆ சரி நான் வட்டம் போட்டிக்கிற 2 எழுத்துக்கள் மட்டும்தான் ம் வானத்தை நோக்கி நாங்கள் உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்த எழுத்துக்கள் இன்ஷா சரி அல்லாஹ் கட்டம் கட்டமா நாங்க பார்ப்போம். அப்போ இந்த சரி மூணாவதுல இது ம் எப்படி வரும்? ஆ த த த த த இல்லை. துவா. துவா. எப்படி? கா 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 துவா. அதாவது சின்ன ஓ தேன்னு சொல்றீங்க தானே. நல்லா ஞாபகம். இந்த தே ஓ இல்லைங்க. இது தேன்னு சொல்றது கீழ் நோக்கி தானே போகுது. ஆமா இதை நீங்க அப்படியே வானத்தை நோக்கி மாத்தினீங்கன்னா அடுத்த துவா வந்துடும். துவா. தா ஆ தா துவா. நியூட்ரல்ல தா துவா. ஆ ஆ, தா தா அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து தா அடுத்த ஹா எழுத்து. ஹா ஹா இல்ல பாத்தீங்க, இது ஹாண்டு வானத்தை நோக்கி போயிலாவே. ஆ அது பணியணும். ஹ. ஹா ஹா ஹ ஹ. எப்படி? ஹ ஹ. ஹ வெரி குட். அப்ப மொத்தமா ஹ சேர்த்தா எப்படி வரும்? த ஹா இல்ல. திருப்பி த தா ஹா பண்ணக்கூடாது. துவஹ. த ஹா துவஹா அல்ல. துவா என்று நீட்டாம உச்சரிக்கணும். இது ஹா அல்ல, ம் இது ஹ. நான் ஹ பாருங்க. துவ ஹ. துவஹ. த ஹ ஓ த நீங்க ஹ நீங்க சொல்றது சரி. அந்த தாவை நீட்ட தா தா நீட்டுறீங்க. அது இல்லாம ஆகினா சரி. துவா. த ஹ வெரி குட். துவஹ. த ஹ த ஹ இல்ல, நீ ரெண்டையும் சேர்த்து மட்டும் சொல்ல வேணாம். அப்படி சொன்னா நீங்க பின்னாடி நிறைய கஷ்டப்படுவீங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனி சொல்லி கொண்டு அதை நீங்க சேர்த்து கொண்டு செல்ல ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லிட்டு அதை சேர்த்து உச்சரிக்கிறது ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அந்த வடிவங்கள் உங்களுக்கு சரியா ஞாபகத்தில் நிற்கும். உதாரணத்துக்கு தாஹா தாஹா தாஹான்னு சொன்னா வானத்தை நோக்கி உச்சரிக்கிறீங்களா, கீழ் நோக்கி உச்சரிக்கிறோமா, எப்படி உச்சரிக்கிறோம், எப்படி உச்சரிப்படி வரும் என்கிறத நாங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நீட்டி உச்சரிக்கிறதா, சரி நீட்டாம உச்சரிக்கிறா என்கிறத நான் கவனிக்க மாட்டோம். அது பின்னாடி எங்களுக்கு சரி உச்சரிக்கிறதுல பிழையை கொண்டு வரும். அப்ப நாங்க பெஸ்ட்டுக்கு தனித்தனி எழுத்துக்களாக உச்சரிச்சோம் என்றால் அந்த எழுத்துக்கள் சரியான வடிவம் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்ப என்ன செய்வோம்? சரி அந்த தனி எழுத்தை தான் நாங்க சேர்க்கணும். நான் தனியை உச்சரிக்கிறது தனி மொத்தமா சேர்க்க போறோம். அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி வரும். இப்ப த மூணாவது ஹ எப்படி? த ஹ த ஹ இல்ல, தா என்கிறது பிழை. இங்கதான் பிரச்சனை. தனி எழுத்தை பாருங்க. தா என்கிறது நீங்க பிழையா ஏன் நீட்டுறீங்க. தா த அல்லது துவா. த த த ஹ த ஹ குட். இப்ப நீங்க தனித்தனியா சொன்னீங்களா சேர்த்தீங்களா? தனித்தனியா சொன்னேன் குட். திருப்பி த இன்னும் கொஞ்சம் கேட்படுங்க.
தொ to ஹ ha ஆ to ha இல்ல இப்ப தே என்று வருது தே என்று வரையில அது தே என்று வந்தா பேல தொ to ha குட் இப்ப to ha சேர்க்கணும் தொ ஹ தொ ஹ to ha to ha to ha வெரி குட் திருப்பி வாங்க to ha to ha அந்த த த தொ என்கிறத முடியுமான வரைக்கும் நாங்க வானத்தை நோக்கி தூக்கிக்கொள்ளணும் சோ வாய் ஃபுல்லா எடுக்கு வாய் ஃபுல்லா எடுக்கிறேன்னு சொல்லுது பிரதர் இப்படி to சொல்றாங்க அதாவது இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரம் எங்களோட கன்னங்கள் ரெண்டு பகுதிக்கு தானே இந்த ரெண்டு பகுதி to கன்னங்களும் அந்த குவியலாக இப்படியே வரணுமாம் தண்ணி வாய் ஃபுல்லா எடுத்தா அருமை வடிவம் உண்டு அந்த வடிவத்துக்கு இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்தில் எங்களோட வாயை நாங்க மாத்தினோம்னா தான் அந்த உச்சரிப்பு போகலாம் தோ தோ to 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 ஹா இல்ல to ஹா ha ஆ தோ to ha ஹ to ha தோ ஹ to நீங்க ha to ha எஸ் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில கெப் எடுத்து இந்த டைமிங் கொஞ்சம் எடுத்து கெப் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் வடிவங்கள் மாறும் அல்லது தொஹா ஹா தொஹான்னு ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வருது to ha துவா நீட்ட வேணாம் துவா to to ha ஆ துவஹ to ha to சரி ha சொல்லுங்க நீங்க ஒரு ஒரு to ஸ்டெப் நிக்கிறீங்க துவா ஹ என்று நிக்க வேணாம் அடுத்த ஸ்டெப்பையும் சொல்லுங்க to நாலாவதா இல்ல இல்ல மூணாவதுல நான் ஒவ்வொன்றையும் ரெண்டு ஸ்டெப்ல சொல்றேன் தானே இப்ப நீங்க தனித்தனி எழுத்துக்களாக to மட்டும்தான் சொல்றீங்க அதை நீங்க மொத்தமா to சேர்த்துட்டு ஒரு ஸ்டெப்புக்கு வரணும் to ha to ha to ha துவாஹ இல்ல துவாஹ to அதான் அதான் உடைய எதிர்பார்க்கிறேன் துவாஹன்னு வருது to விளங்குதா நீங்க தனித்தனி எழுத்துக்களை சொல்ற நேரத்துல கூட தோ என்று போறதால அதே நீங்க என்ன செய்றீங்க மொத்தமா சொல்றதுலயே நீங்க ஃபாலோ பண்ண வாரீங்க அது போல தோ ஹ to துவஹ to துவஹ to துவாஹ துவஹ வித்தியாசம் விளங்குதா to ha எஸ் 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 to அந்த துவஹ் ha to ha இல்ல இல்ல நீங்க அந்த தனித்தனியா எழுத்துக்களை சொல்றது தா துவா என்று போகுது லைட்டா போகுது அந்த போறது to இப்ப சரி துவா to ha to ha ம் to ha to ha இல்ல இல்ல நீங்க துவாஹன்னு தான் வரீங்க தனித்தனியா சொல்ல போகலையும் இடப்படாது அப்பதான் மொத்தமா சொல்ல போகல நீட்டா முறைய முடியுது அப்ப to ha குட் to ha நீங்க கொஞ்சம் to ரெக்கார்டை கேட்டு இந்த விஷயத்தை பார்க்கணும் கொஞ்சம் அதாவது எப்படிதான் ஸ்டார்டிங் ஒரேடியா எல்லாத்துக்கும் போகல அது பட் சின்ன ஐடியா வரும் உங்களுக்கு உங்கள்ட்ட இஷ்யூ என்னன்னு சொன்னா நீங்க சாவ வானத்தை நோக்கி அழகா வாய்ப்புள்ள எடுத்து உச்சரிக்கிறீங்க ஆனா அது உங்களை அறியாம நீட்டுப்படுது அந்த நீட்டுப்படுறது என்ன பிரச்சனையை கொண்டு வருது என்றால் மொத்தமா நீங்க அந்த ரெண்டு எழுத்தையுமே சேர்த்து உச்சரிக்கிற சந்தர்ப்பத்திலையும் உங்களை பிழையை நோக்கி கொண்டு போகுது அது பிழை துவாக இல்ல துவாக என்று வரக்கூடாது துவஹ துவஹ என்று மாற வேண்டி இது to ha துவஹ to ha to ha துவஹ துவஹ to ha அத அழிச்சு சொல்லணுமோ ஹ அது நீ சொல்றது சரி ஹ என்று சொல்றது சரி அது பிரச்சனை இல்லை ரெண்டுக்கும் இடையில கெப் எடுங்க துவ ஹ துவஹ to ha to ha இப்ப சரி இதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஹை to ha நான் to ha நாலாவது பாப்போம். सात ஸ்வா வெரி குட் सात सात ஸ்வாதல்ல ஸ்வா सात இது என்ன எழுத்து सात விலங்கல்ல काफ सात நான் வட்டம் போட்டு நாலாவது வட்டம் போட்டு எழுத்து என்ன हमसे बोलिए எப்படி அது உச்சரிப்பு தெரியுமா உங்களுக்கு வருமா என்ன என்ன வடிவத்தை உச்சரிக்கணும் வேண்டிய सात இல்ல सात இல்ல இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது அடிப்படையில வரக்கூடியது அலிஃபினுடைய உச்சரிப்பு அலிஃப் பல வடிவங்கள்ல வரும் அலிஃபினுடைய உச்சரிப்புக்கு இ உ வடிவங்கள் தானே இது பல வடிவங்கள்ல வரும் இப்ப நான் இதுல எழுதுற எல்லாமே இந்த வடிவங்கள் தான்
வாவுக்கு மேல ஹம்சா வரலாம், அலிஃபுக்கு மேல ஹம்சா வரலாம், யாக்கு மேல ஹம்சா வரலாம், ஒன்றுமே இல்லாம ஒரு இடத்துல ஹம்சா வரலாம், அல்லது தனியாக சும்மா ஒரு இடத்துல ஹம்சா வரலாம். எப்படி வந்தாலும் எல்லாம் ஒரே உச்சரிப்பிட வடிவம் தான், அலிஃபினுடைய உச்சரிப்பு தான். அப்ப இந்த இடத்துல எப்படி வரணும்? ஸ்வா, صال ஸ்வால் அல்ல, سؤال அ, صاد ஸ்வா, أ அ. أ சுனோமலாக அ என்று சொன்னா சரி. ஸ்வா, سؤال அ. சேக்கோணம் ரெண்டையும் ஸ்வா, அ. எப்படி سؤال ஸ்வா, سؤال அது பெல. ஸ்வா அ என்கிறது பெல, நீடக்கூடாது. ஸ்வா, سؤال ஆ, سؤال ஆ இல்ல. மிச்ச சிம்பிளா أ நோமலா அ. தொண்டையால தொண்டைக்கு உள்ள இல்லைன்னா சவுண்டுக்கு தேவையில்லை. மிச்ச சிம்பிளா அலிஃப் நாங்க இங்கிலீஷ்ல உச்சரிப்பு மீத அ ரெண்டு மிச்ச சிம்பிளா தானே சொல்லுவோம். அ, அ புக் அந்த அ வரது கூட சரி. ஸ்வா, அ, ஸ்வா அ. سؤال அவ்வளவுதான். ஸ்வா அ, ஸ்வா سؤال அ. இதுல நீங்க ரெண்டு மாதிரியும் சொல்லணும். ஸ்வ அ, ஸ்வ அன்னு ஒரே ஸ்டெப் போக வேணாம், அது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸ்வா سؤال அ, ஸ்வா அ. سؤال சரி போதுங்க பாபு. سؤال سؤال ஸ்வா இல்ல, سؤال ஸ்வா போக வேணாம். ஸ்வா, سؤال சொல்லுங்க. سؤال ஸ்வா அ. سؤال سؤال ஸ்வா, سؤال brother, அந்த ஸ்வா என்று போறத குறைக்கல, குறைக்கலாம். ஸ்வா, ஸ்வா, ஸ்வா. سؤال 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 வெரி குட். سؤال ஸ்வா அ. அலிஃப் உச்சரிப்பு தெளிவா سؤال ஸ்வ அ என்று உங்களுக்கு سؤال குறைக்கல. அது இன்னொரு முக்கியமான விஷயம். அடிப்படையில அந்த அலிஃபோட உச்சரிப்புக்கு தானே அ சவுண்ட். எந்த இடத்துலையும் எந்த காரணம் கொண்டும் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து. நீங்க மறைச்சு கொள்ளக்கூடாது. ஸ்வ அ, ஸ்வ அ. அந்த அ என்ற சவுண்ட் வரணும். سؤال سؤال வெரி குட். அப்ப நாலாவது سؤال மூணாவதுலயும் நீங்க அந்த விஷயத்தை பார்க்கணும். சரி, இப்ப அஞ்சாவதுக்கு வருவோம். كا كل பாத்தீங்களா? கா அல்ல. நான் சொன்ன ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் வானத்தை நோக்கி உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அப்ப காண்ட வானத்தை நோக்கி போகுது. கா, அது பிள்ளை. كا كا கா அல்ல. كل நான் சொன்னேன் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு இரண்டே இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வானத்தை நோக்கி உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களா தந்திக்கிறோம் என்று சொன்னேன். ஒன், மூணாவது இருக்கிற துவா, நாலாவது இருக்கிறது ஸ்வா. அப்படி என்றால் سؤال ஐந்தாவது எப்படி வரும்? كل كل இல்ல. அஞ்சாவதுல இருக்கிற எழுத்துக்கள் என்ன முதல்ல சொல்லுங்க பாவம். كاف விலங்கல். كاف ஓகே, ஒரு ஒரு எழுத்து இருக்குது காஃப், இப்படி வந்திருக்கிறது காஃப். அடுத்தது لا லாம். لام அப்போ காஃபுக்கு மேல என்ன அடையாளம் இருக்குது? س- மறந்து இப்பதான் சொன்னேன். தெரியும், அதான் தெரியும், நான் கேட்கிறேன். ஃபத்ஹத்துன் என்ன அடையாளம்? فترة فترة ஃபத்ஹத்துன். ناصر கட்டாயம் நீங்க ரெக்கார்டிங் கட்டாயம் கேட்கணும், என்றால் உங்களுக்கு அவசரமா அந்த விஷயங்கள் மறக்குது. சரி, அப்போ காஃபுக்கு மேல ஃபத்ஹத்துன் இருந்தால் அதுல உச்சரிப்பு வரணும் எப்படி? கே, கா அல்ல, கே. ك ك வெரி குட். கே ல, கேல. ك لا ك لا கேக்கு வரணுமா கே எஸ், கே, கே, கே. கா அண்டு வரையல, கே காண்டு சொன்னா சவுண்ட் மேல போகுது. நீங்க ஆ பார்த்தா சரி சரி மீம சொன்னம் மே, நூன சொன்னம் தே, இந்த தே சொன்னம் தே, இந்த லாம லேண்டு சொன்னம், ஹாவ சொன்னம் சரி ஹே, அலிவ சொன்னம் ஏ. அதே மாதிரி தான் கேஃப் வரணும் கே, கா அல்ல. கே அப்போ கே 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 ல, ல கேல. ல கே ல ஆ, கே ல கே ல கே எண்ணிட்டு வேணாம். உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் மாறி நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை என்ன தெரியுமா? ரெண்டாவது தான் எண்ணிட்டுவாங்க. துவ ஹே, துவ ஹே, சொ ஏ, சொ ஏ எண்ணிட்டுவாங்க. நீங்க மாறிக்கிறீங்க. எல்லாத்துலயும் முதலாவது எழுத்து தான் நீட்டி பழகிக்கிறீங்க, அதுவும் பிழை தான். இரண்டாவது எழுத்து நீட்டினாலும் பிழை, முதல் எழுத்து நீட்டினாலும் பிழைங்கிறது முக்கியம். அப்ப நீங்க, நான் உங்களுக்கு ரெண்டு வேலை தாரேன், கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க இந்த ரெண்டு விஷயத்துல. ஒன்று, இந்த ரெக்கார்டிங் கவனமா நீங்க கேளுங்க, உங்களோட மிஸ்டேக் பார்க்கணும். ரெண்டாவது, சரி இந்த பாடத்தை எப்படி பிழை இல்லாம, இப்ப நான் எது பிழைன்னு சொல்லிடுறேன் கிளாஸ்ல, நான் இது பிழை என்று சொல்றேன், இது தவறு என்று சொல்றேன். அப்ப அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
நீங்க என்னத்தை தவறு விடுறீங்க? நீங்க சொல்றத வச்சு நான் பிழைன்னு சொல்லிக்கிறேன். ஓ அப்ப உங்களுக்கு அதை விளங்கி சரி கொள்ளும் இதெல்லாம் பிழை. இப்ப நான் ம் இதெல்லாம் திருத்தணும். ஆனா சரி நீங்க எது பிழைன்னு சொன்னனோ அதுலயே நீங்க திருப்பி எனக்கு சரியா ஓதி காட்டி சரின்னு சொல்லி மீக்கிறேன்னா அது மீது. சரி ம் அடுத்தது இந்த பாடத்தை அந்த அமைப்புக்கு, ம் இந்த பாடத்தை நீங்க இப்ப ட்ரெயின் ம் ஆகி தானே கேட்டு ரெக்கார்ட கேட்டுட்டு ஓ அதே அமைப்புக்கு ம் இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்க. ஓ 2 வேலைக்கு தான் சரி இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இந்த இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வராது. நீங்க ம் வீடியோல தான் நீக்கும். வீடியோ கேட்டா சரி பாடத்தை ரெடி ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷால்லா அவ்வளவுதான். ம்